வணக்கம். ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம் பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகிராம். நம்மளுடைய எஸ்கே அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள்ங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படின்னு பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சியோட பாத்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க. அப்ப 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பலன்கள்லாம் உங்களுக்கு சனி பயிற்சியோட பலன்கள் மட்டும் கொடுக்கல, கூடவே பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு, ராகுகதிகள் பயிற்சி இருக்கு. இது மொத்தத்தையும் சேர்த்து 2.5 ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், இந்த 2.5 ஆண்டு காலத்துக்கும் என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னேதான், உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வைங்க. கூடவே பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்றேன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அப்படியே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோ அப்படியே பகிர்ந்தளிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா பாக்குற பார்வைகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு. அதே மாதிரி இந்த குரு பகவான் நகர்ந்து வரும்போது, ஏன்னா குரு வருடத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆவார், ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு வாட்டி பயிற்சி ஆவார், சனி பகவான் 2.5 ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார். அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு முழுமையான உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு, அப்படி ஆகும்போது உங்களுக்கு என்ன நற்பலன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றது நம்ம பார்க்க போறேங்க. இதுல எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும், எத்தனை பேர் சனி பகவானை வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க. அப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற ஏதும் சந்தேகம் வேணும்னா நம்ம பாத்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்துட்டு வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்றாங்க. எங்ககிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இந்த ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க. அந்த ராசி கட்டத்துல சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான் இந்த 4 கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன, எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு, இவர்கள் பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும், நீங்க எப்படி உங்களை தற்காத்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம போயிட்டு 12 ராசிக்கும் லக்னத்தை நான் சொல்றேன். நீங்க உங்க ராசிக்கு மட்டும் பார்க்காதீங்க, லக்னம் சேர்த்து பாருங்க. அதே வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம கொடுக்குற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் 80% கவராக நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன். இதை பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை நீங்க முழுமையா நீங்க பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க போயிட்டு 12 ராசிக்கும் 12 லக்னத்துல நம்ம எப்படி நம்ம இருக்கு, இந்த சனி பகவான் பேச்சில் எப்படி நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டு வருவோங்க. மகர ராசி மகர லக்னம் சனி பேச்சு 2025. சரி, சந்திரன் லக்னம் சார். மகர ராசி மகர லக்னம் இந்த ஆண்டு எப்படி சார் இருக்குன்னா, இந்த ஆண்டுங்கிறத விட இந்த சனி பேச்சு 2.5 ஆண்டு உங்களுக்கு எப்படி சார் இருக்குன்னா அமர்க்களமா இருக்கு சார். என்ன சார்னா முதல்ல 7.5 சனி விடுறாருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு இருந்த சனி பகவான், அதாவது தனஸ்தான குடும்ப சனி பகவான் பதில் இப்ப 3ஆம் இடத்துக்கு போறாருங்க. அப்போ 3ங்கிறது என்ன சார், உபஜய வெற்றி ஸ்தானங்க. உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய இடம் பார்த்தா 3. மனோபலம் தைரியம், தைரியம் எப்படி இருக்கும் சொல்லக்கூடியது பார்த்தா இந்த 3. அதாவது ஜோதிடதி என்ன சொல்லுதுன்னா இந்த உபஜய ஸ்தானத்துல பாவிகள் வலு பெறலாம்னு சொல்றாங்க. பாவிகள் வலுப்பெறும். அப்ப சனிங்கிறது யாரு, பாவி. அப்ப இங்க பாவி இங்க அமரும் போது என்ன நடக்க போகுது, முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்த தடைகள், வேலையில இருந்த பிரச்சனைகள், எக்கச்சக்கமான பிரச்சனை 7.5 வருஷம். 7.5 வருஷம்னாவே ஒரு வகையான பாடம். வாழ்க்கையை எப்படி வாழணும், வாழ்க்கைன்னா என்ன, நம்ம என்னன்னா தவறுகள் செய்வோம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 7.5 சனி காலக்கட்டாங்க. ஒருத்தன் 7.5 சனிக்கு முன்னாடி எப்படி இருக்கான், 7.5 சனிக்கு பின்னாடி எப்படி இருக்கான்னு பாருங்க. முன்னாடி நானா இப்படி இருந்தேன் 7.5 சனி முடிந்த பிறகு. ஏன்னா அவ்வளோ பாடங்கள், லெசன் லேர்னிங் கொஞ்சம் நெஞ்சம்ல அவ்வளோ பாடத்தை கற்றுக் கொடுத்து வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கைன்னா இதுதான் உணர்த்தி நம்ம ஒரு தெளிவுபடுத்தி பக்குவப்படுத்தி விடுறது பார்த்தா சனி பகவான் இந்த 7.5 சனி. அவருடைய 7.5 சனி கடந்து வந்திருக்கீங்க இல்லையா. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலம் எல்லாம் மிக மிக பொற்காலமாக அமைய போகுது. நம்ம இந்த சனி பேச்சு பலனை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா வியூஸ் நல்லா போயிட்டு இருக்கு, அதே மாதிரி ரேட்டிங் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு சப்ஸ்கிரைபர் ஆக மாட்டேங்குது. நம்ம சேனல்ல வீடியோஸ் பாக்குறீங்க, தொடர்ந்து கண்டினியூஸா வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 99% பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க.
அது மாதிரி லைக் பண்ணாம வீடியோஸ் பாக்குறீங்க, உங்களோட விலை மதிப்பு இல்லாத போனாலும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வைங்க, கூடவே ஆல் நோட்டிஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், உறவினர்கள், சக ஊழியர்கள் இவங்க கூட பகிர்ந்தளிங்க. ஏன்னா நீங்க தெரிஞ்ச விஷயத்த அவங்களும் உங்க மூலியமா தெரிஞ்சுக்கட்டுங்க. இப்போ வாங்க நம்ம எடுத்த சனி பயிற்சியை பார்த்துட்டு வருங்க. அதாவது மகரம், இந்த மகரம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கே 10வது ஸ்தானம், காலபுருஷனுக்கே கர்மஸ்தானம். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட ஆட்சி வீடு. சனி பகவானோட ஆட்சி வீடு பாத்தீங்கன்னா, சனி யாருங்க? நீதி, நேர்மை, நியாயம், எது செஞ்சாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரங்க. யாரு என்ன சொன்னா நம்ப மாட்டீங்க, யார் என்ன சொன்னாலும் அதுல என்ன உட்கருத்து இருக்குன்னு பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி, மகர லக்னங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா எதையும் யோசிச்சு செய்யக்கூடிய, இதுல பாவம் என்ன பழி என்னன்னு பாப்பாரு இல்லையா? அப்போ ஒருத்தர் வாழ்ச்சொல் வருதுன்னா அந்த சொல்லோட உண்மைத்துவம் என்னன்னு பார்த்து அதை ரியாக்ட் பண்ணக்கூடிய இந்த மகர ராசி ஒரு சிறப்பு இயல்புன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த மகரத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து நீச்சமாகிறார். குருங்கிறது பாத்தீங்கன்னா இறைவனை குறிக்கக்கூடியது. இறை நாமத்தை துதிப்பாரா இல்லையா, இறை பக்தி இருக்கன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா குரு. அவர் நீச்சமாகும் போது இந்த மகரத்துல பாதி பேர் பாத்தீங்கன்னா என்னன்னா வந்து கடவுளேன்னு வந்து சொன்னா கூட, கடவுள் இருக்காருன்னு சொன்னா கூட அதுலயும் என்ன உண்மை இருக்குன்னு பார்ப்பாங்க. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா குருங்கிறது கடவுள் குறிக்கக்கூடிய கிரகம், புரியுதா? அவரே வந்து இங்க நீச்சமாகும் போது இதுல மகரத்துல பாதி பேர் பாத்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றது பாதி பேர் இருப்பாங்க, பாதி பேர் கடவுள் இருக்குன்னு சொல்லுவாங்க, பாதி பேர் ரெண்டத்தையும் ஆராய்ச்சி பண்ண சொல்லக்கூடிய நிலைமையில இருப்பாங்க, டாலரன்சபிள் இருக்கும். சரி, இது எப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்கு சனி பகவான் 7ரை சனியை விட்டுட்டு 3ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ இந்த 3ஆம் இடத்துக்கு வந்து என்ன ஆசாரம் பண்ண போறாருன்னா, இந்த 3ஆம் இடத்துக்கு போற சனி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொடுக்க போறாருங்க. அதாவது எதை செஞ்சாலும் அது நியாயம் நினைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடம் என்னங்க? குருவோட வீடுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா குருவோட வீடு 3, அதாவது மீன வீடு. இந்த மீன வீட்டுல எல்லாத்தையும் நமக்கு அள்ளி நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இங்கதான் உச்சமாகிறார். குரு பகவானுடைய ஆட்சி வீடு, புரியுதா? இங்க வந்து செவ்வாயே வந்து அமர்ந்தா கூட அவருடைய பாவத்துவத்தை எதுவும் பண்ண முடியாது. இந்த வீட்டுல அமர்ந்த செவ்வாய், மீனத்துல அமர்ந்த செவ்வாய் அந்த ஜாதகருக்கு பிற்காலம் நல்ல பொருள் உதவியை கொடுத்து நல்ல நிலை வைப்பாருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்படிப்பட்ட இந்த மீன வீட்டுல சனி பகவான் உங்களுடைய ராசி லக்னநாதன் வந்து அமர்றாருங்கும் போது தன வாய்ப்பை கொடுக்க போறாருங்க. ஃபர்ஸ்ட் செல்வ நிலை மேலோங்க போகுதுங்க, இன்கம் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலை இல்லைன்னு சொன்னவங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்க போறாருங்க. ஏன்னா வேலை இல்ல, வேலையில புலம்பி தவிச்சிட்டு இருந்த எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குதுங்க. வேலை வாய்ப்பு கொடுக்க போறாரு சனி பகவான். வேலை ஏற்படுத்தி அதுல ஆதாயத்தை கொடுத்து முன்னேற்ற போறாரு உங்களை, புரியுதுங்களா? அடுத்தபடியா இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்துகிட்டு உங்களுக்கு என்ன பண்றாருன்னா, இவரோட பார்வை முதல்ல பாருங்க. சனி 3ல இருந்து எங்க பாக்குறா? உங்க பூர புண்ணிய சாணத்தை பாக்குறாரு. சனி 3ல இருந்து உங்களுடைய பாக்கிய சாணத்தை பாக்குறாரு. சனி பகவான் 3ல இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பாக்குறாரு. சோ இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் குரு எடுத்து பாருங்களேன். இந்த குரு பயிற்சியான பிறகு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5ல இருந்து 6க்கு வந்துருவாரு. அவரோட பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை பாக்குறாரு, 12ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்களோட 2ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அப்போ இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டுல நீங்க எதிர்பார்த்த திருப்பங்கள், எதிர்பார்த்த கனவுகள் நீங்க நிறைவேற்றிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் குடும்ப வகையிலான ஒற்றுமை. அப்பா அம்மா இருந்து உறவு பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனை கொடுத்துருந்தாங்க 7ரை சொல்லி மாலாது அவ்வளவு பிரச்சனைகள். அதே மாதிரி குடும்பத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள், குடும்பத்தை பிரிஞ்சு இருந்த சூழ்நிலை, கணவன் மனைவிகள் பிரிந்து இருந்த சூழ்நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் எங்களுடைய உறவு முறை, இந்த பரஸ்பர உறவுங்கிறது சரியா இல்லைங்க, எங்களுக்கு முறையான அந்த தாம்பத்தியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு எல்லாத்தையுமே முழுமையா இருந்து சனி பகவான் கொடுக்க போறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்னம் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்குங்க. என்ன சார் சனி பகவான் பாக்குற சார்? சனி பகவான் எங்க இருந்து பாக்குறேன்னா குருவோட வீட்டுல இருந்து பாக்குற. இவர் தான் உங்களோட லக்னாதிபதி ராசி அதிபதி. அவர் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சில குலதெய்வ கோயில் சென்று வழிபட்டு வர வாய்ப்பை 2 ஆண்டுகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. குலதெய்வத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் எதுவும் இருந்தா இந்த காலத்தை பிளான் பண்ண குலதெய்வத்தை வழிபாடு பண்ற வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. குலதெய்வம் உங்களுடைய பூர்வீகத்துல உங்க குலத்தை காக்குகின்ற அந்த குலதெய்வத்துக்கு நீங்க எதுவும் காணிக்கை செய்ய வேண்டும் எண்ணங்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஈஸியா இதுக்கான வாய்ப்பை ஏதோ சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சனி 5 பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குழந்தைகள் வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க.
குழந்தைகள், அதாவது திருமணமான பிறகு குழந்தைகள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வகையில கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்க, பாக்கிய சார்ந்த சனி பகவான் பார்க்கறது, உங்களோட லக்னாதிபதி அவர் தான். புரியுதா? உங்களுக்கு சனி வந்து பாவர்னு சொன்னாலும் உங்களுக்கு நீங்க தான் இங்க, யாரும் கிடையாது. சனினாவே மகர கும்பம் தான். அப்போ உங்களை நீங்க பாக்குறீங்க. அப்படி எங்க பாக்குறீங்க? இந்த உங்க பூர்வ புண்ணியத்தை பாக்குறீங்க, உங்க தகப்பன் சாணத்தை பாக்குறீங்க. அப்போ தகப்பனாருக்கு ஒரு சில உடல் உபாதைகளை கொடுத்தாலும் தகப்பனாருக்கு ஆதாயத்தை கொடுக்குறீங்க. அவங்க பிரிந்து சென்ற அப்பா இல்ல பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து ஒண்ணு சேர அமைப்பு இங்க இருக்கு. ஏதோ காலகட்டத்தில் யாரோட செஞ்ச பிரிஞ்சிருக்கீங்கன்னா வந்து ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு. சார் சனி பாக்குறாரு சார், சனி பாற்றாலும் நீங்கள் தான் சனிக்கு சொல்றீங்க. நீங்க உங்க அப்பாவை இங்க பாக்குறீங்கும் போது பிரிந்து சென்ற தகப்பனோ இல்ல பிரிந்து சென்ற மகனோ வந்து உங்களை சேர வாய்ப்புகள் இருக்கு என்ற காலகட்டத்துல எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தகப்பனாருக்கு ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படும். கைகால கொஞ்சம் கவனமா பார்த்துக்குவாங்க. அடுத்தபடி இந்த சனியோட பார்வை 12ஆம் இடத்துல விழுதுங்க. 12ஆம் சனியோட பார்வையும் குருவோட பார்வை சேர்ந்து விழும்போது பாத்தீங்கன்னா ஆலய தரிசனங்கள் கிடைக்கும். பாத யாத்திரை போறேங்க, நான் ஒரு லாங் ட்ரிப் போறேங்க, பாத யாத்திரை வந்து திருப்பதி போறேங்க, நான் பாத யாத்திரையை மாரியம்மன் கோயில் நடப்பயணமா சென்று இறைவனை வழிபாடு பண்ற வாய்ப்புகள் இந்த பலருக்கு ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ஆம் அயன சயன போக சுகஸ்தானம் இல்லையா, இங்க குரு பாத்துடுறாரு. அதாவது மே மாதத்துல குரு இங்க பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. கணவன் மனைவில இருந்த பிரச்சனைகள், அதே மாதிரி தூக்கத்துல இருந்த பிரச்சனைகள், அதே மாதிரி தாம்பத்தியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இங்க நிவர்த்தியாக்க போறோம். அதே மாதிரி படிக்கின்ற மாணவன் என்ன நம்ம சொல்றோம்னா, படிக்கின்ற மாணவனுக்கு பாத்தீங்கன்னா படிப்புல அந்த படிப்பு திறன் மேலும் முன்ன இருந்த நிலை இப்ப மாறி உங்களுக்கு படிப்புல முன்னேற்றங்கள் காணப்படும். அதே மாதிரி நினைவாற்றலும் சரி, படிக்கும்போது நம்ம வரக்கூடிய சந்தேகங்களும் சரி, முன்றும் இருந்த அந்த மந்தத்தன்மை நீங்கி இப்ப நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட நல்ல படிப்புல முன்னேற வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த படிப்புல நம்ம கவனமா இருக்கும். புரியுதா? அதே மாதிரி இந்த படிப்பை படிக்கும் போது எழுதி பார்த்துக்கோங்க. என்ன கொஸ்டினோ நல்லா படிச்சுட்டு நல்லா எழுதி பார்த்து நீங்களே பி ப்ரிப்பேர்ங்கிற மாதிரி ரெடியா இருந்தவங்க. நீங்க படிச்சதை நீங்களே எழுதி பார்த்து நீங்களே ஒரு ரேட்டிங் போட்டுப்பாங்க. நம்ம படிச்சிருக்கோம், நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோம், நமக்கு இவ்வளவு வருது. படிச்சதை எழுதி பார்த்து மார்க் போட்டு என்ன பிழை இருக்கும் அந்த பிழையை பார்த்து நீங்களே உங்களுக்கு திருத்திக்கோங்க. திருத்திக்கும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி நீங்க வந்து இந்த படிப்புல சாதிக்கின்ற சாதனை முன்னைக்கு பின்ன உங்களுக்கு மாற்றம் நல்லாவே தெரியுங்க. இல்லத்தரசு எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல பல தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர ரெடியா இருக்குங்க. அதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுதுங்க. பெண்களா இருக்கீங்க, எனக்கு வேலை இவ்வளவு பிரச்சனை சந்தேஷம் வந்து சார், எனக்கு ஏதோ ஒரு முட்டுக்கட்டமா இருக்காங்க சார், என் மேலதிகாரி தொல்லை தாங்கல சார், இந்த மாதிரி சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தொல்லைகள் எல்லாமே நீங்கி நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களோட செல்வ நிலை மேலோங்கிறது நல்லா இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சிகள் நிறைந்த குடும்ப அமைப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்த சோகங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விலகி உங்கள் குடும்பத்துல வந்து அனுகூலமும், குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக மிக நிறைந்த சந்தோஷத்தோடையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியோட குடும்பம் நடக்கிற அந்த சூழ்நிலை நீங்க கண்கூட நீங்க பாப்பீங்க. சரி, அடுத்தபடியா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா சார், நான் முதலீடு பண்ணலாமா சார் கேட்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க தாராளம் முதலீடு பண்ணுங்க. இருப்பினும் நம்ம என்ன இங்க சொல்றோம்னு பாத்தீங்கன்னா தனக்காரகன் வந்து உங்களுக்கு வந்து 5ல இருந்து 6 வந்து உட்கார்றாரு. இருப்பினும் அவரோட பார்வை உங்களுக்கு வந்து இங்க உங்களோட 2ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். அப்படி பார்த்தாலும் நீங்க கடன் வாங்கியோ இல்ல வந்து உங்களோட தேவைக்கு போக மீத பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைக்குரிய பணத்தையோ எடுத்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்க தவிர்த்து கொள்றது நல்லதுங்க. இல்லைன்னா என்ன பிசினஸ் பண்றோமோ அதே பிசினஸ் அப்படியே மேற்கொண்டுட்டே போங்க. அந்த பிசினஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாம நம்ம எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணாம முன்னேறதுங்கிறத பாருங்க. இப்போ ஏதாச்சும் சின்ன அளவு செயல் மாத்துறோம், இல்ல புதுசா நம்ம பண்றோங்க மாதிரி புதியதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இது நல்லது கொடுக்குங்க உங்களுக்கு. ஓவராலா நம்ம இந்த எஸ்கே ஆக்சுவலி நம்ம என்ன நம்ம இந்த மகர ராசி மகரம் என்ன சொல்ல வரோம்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் 3க்கு வர்றார். குடும்ப சனி விலகி உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். 3ஆம் இடம் உபஜெய வீரஸ்தானம் போது உங்களுக்கு வெற்றிகள் இருக்கு, வேலை வாய்ப்புகள் இருக்கு, செல்வ நிலைகள் உயரப்போகுது. நீங்க பாத்தீங்கன்னா இருந்த குடும்பத்தின் கஷ்டங்கள் பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது. பிரிந்திருந்த தம்பதிகள் இணைய போறீங்க, பிரிந்திருந்த தகப்பன் மகன் இணைய போறீங்க. இருப்பினும் தகப்பனோட உடல் ஆரோக்கியது கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல
உங்களுக்கு வேலை வாய்ப்பு வெற்றிகள் என்னமோ நிறைய உங்களுக்கு தேடி வர ரெடியாக அந்த வாய்ப்பா தான் வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய தனித்திறமை. இந்த காலம் என்ன சொன்னா பரிகாரம் பண்ண இந்த காலகட்டத்துல நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, திருநள்ளாறு அங்க போயிட்டு சனீஸ்வர பகவானை மறைஞ்சு நின்று வழிபாடு பண்ணுங்க. அந்த சனி பகவானு வழிபாடு பண்ணும்போது சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனையை நீங்க மேற்கொள்ளுங்க. சார் நான் திருநள்ளாறு போறேன் சார், ஏதாச்சும் ஒரு அபிஷேகத்துல உங்களுடைய அந்த உபயம் எடுத்துக்கும். ஏதாச்சும் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, பால் அபிஷேகம் என்ன உங்களுக்கு வசதிக்கு செய்யப்ப ஏதாச்சும் ஒரு அபிஷேகத்தை நீங்க உபயம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சனி பகவான் நேரம் நின்று வணங்காம சனி பகவானை மறைஞ்சு நின்று வணங்கிட்டு அங்க உள்ள குளத்துல நீங்க குளிச்சு எழுந்திருச்சு நீங்க வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சனிக்கிழமை தோறும் வேங்கடேச பெருமாள் ஆஞ்சநேய வழிபாடு நீங்க பழக்கமாக்கி கொள்ளுங்க. அதே மாதிரி கைகால இயலாதவங்களுக்கு நீங்க தானம் கொடுக்கும் போதும் அன்னதானம் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய செல்வங்களை மேலும், ஏன்னா இந்த செல்வங்கள் நிறைய வரும். அதே மாதிரி கடன் வாங்குற வாய்ப்பும் சிலருக்கு அமையும். சார் செல்வம் வருது சொல்லிட்டீங்க சார், எப்படி சார் வருதுன்னா ஒரு சிலருக்கு கடன் வாங்குற அமைப்பு வந்தால் கூட திட்டம் அறிந்து தேவை அறிந்து நம்ம அங்க கடன் வாங்கிக்கோங்க. தேவையில்லாத கடனும் வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனையும் நமக்கு வேண்டாம். புரியுதுங்களா? அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலமா தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனி பயிற்சி பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனி பயிற்சி பலன்கள். இந்த சனி பயிற்சி பலன் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னத்தையும் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி 100% மேட்ச் ஆகுமா சார்னா உங்களுக்கு 100% மேட்ச் ஆகுது வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன, நடப்பு புத்திநாதன் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பேச்சு பலன்கள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா, ஆட்சியாயிருக்காரா, அல்லது நீச்சமாயிருக்காரா, அல்லது நீச்ச பங்க ராஜ யோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா, இதெல்லாம் நம்ம அங்க கணக்கிட ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன, அவர் சுபரத்தில் அமர்ந்திருக்காரா, இல்ல பாலியத்தில் இணைஞ்சிருக்காரா, இல்ல கட்டத்திலையும் பார்த்தோம்னா நமக்கு சேர்க்கையில இருக்காரா, ராகு கேது இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கா, இல்ல செவ்வாயோட சேர்க்கை இருக்கா, இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கின்றனவா, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த பலன்கள் 100% மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் 2.5 ஆண்டில் ஒரு ராசி மன்றத்தை வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தன்ங்க. இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மந்தன் நம்ம எப்படி சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த மந்தனுக்கு மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பரிகாரம் பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம எள் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைவாருங்க. சார் எள்ளு முடியல சார், நம்ம எள் எண்ணெய் சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல பார்த்தோம்னா கைகால் இயலாதவங்களுக்கு நம்ம உதவிக்கரம் நீட்டும் போதும் முதியவர்களும் உதவிக்கரம் நீட்டும் போதும் அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும் நமது பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுபல் குறைக்கப்படும் தசமான உண்மை. அதே மாதிரி உங்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள், பழைய குப்பைகள், பழைய தூசுகள் எதுவும் சேராமன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற எதுவும் ஜாத சம்பந்தமான கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேறொரு காலில் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கார்த்திக் ரேகராமன். இந்த காலியம் நாள் உங்க அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்க நான் மனமாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.